ஏய் அண்ணியாங்க அருமை எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேக் குக் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். லவ் டு அப்சஷன் பார்ட் 4. அண்டு எஃப்எஃப் போட்டே ரொம்ப நாளாச்சு இல்லை. சில பேர் கமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க எங்கக்கா எஃப்எஃப் காணும்னு சொல்லிட்டு. ஸோ பர்சனல் ஒர்க்குடா. ஸோ அதனால் கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிலே ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். பட் இதுக்கப்புறம் ஆகாதுன்னு தான் சொல்ல மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் வந்து ஒன் ஷாட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ கம்மிங் சூன் ஒன் ஷாட் வந்துட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கும் ஸ்கிரிப்ட் ரெடியாக ரெக்கார்ட் மட்டும்தான் பண்ணணும். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அண்ட் தம்ப்நெயில் கூட எல்லாமே மேக் பண்ணி நான் வாட்ஸ்அப் சேனலில் போட்டிருந்தேன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன் வளன்ட்டு. சரிடா. அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து போன பாட்டு யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்து பாருங்களா. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே நடக்க முடியாமல் வெளில நடந்து வந்து அப்படியே பெட்டில் உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. ஸோ கபட்லாம் பார்க்குறீங்க, ட்ரெஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே உட்காந்து உங்கள் நீஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஏன் ஏன் என் லைஃப் இந்த மாதிரி ஆச்சு? லவ் பண்ணி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இன்னொருத்தன் கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஆனால் நான் நம்பினேன் ஜங்குக்கு, நான் அவ்வளோ நம்பினேன். எப்படி அவனால் என்ன இன்னொருத்தவங்கிட்ட அசால்ட்டாக தூக்கி கொடுக்க முடிஞ்சிச்சு? அவன் உண்மையாகவே லவ் பண்ணானா? எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கீங்க. ஸோ டோர் வந்து ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே டோரில் யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக் தான் ஓப்பன் பண்ணிட்டு வர்றான். அப்படியே நீங்கள் இருக்கிற கோலத்தை பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏ வயன் அப்படின்ட்டு உங்களை கூப்பிடுறான். பட் நீங்கள் கண்டுக்கல. ஏ வயன் உன்னை தாண்டி கூப்பிடுறேன், என்ன அப்படியே இருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் அப்போ தான் உங்கள் ஃபேஸை நிமித்தி பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் ஸோ அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறான். ஸோ நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏய் உனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆனால் கீழே வந்து சாப்பிடணும்னு தெரியாதா? உனக்கு அப்படியே நான் கீழே இருந்து மேலே கொண்டு வரணுமா? ஆ ஆமாம், என்ன நீ இன்னும் ட்ரெஸ்ஸே போடாமல் உட்காந்துட்டு இருக்க? இங்கே பாரு, எனக்கே பார்க்க ஒரு மாதிரி ஆகுது. அவன் என்ன பண்ணி விட்ருவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை கேவலமாக பார்க்குறீங்க. ஆடி கேவலமாக பார்க்குற? யாரு புருஷன்டி? அந்த வார்த்தையை சொல்லாத ஜங்கு. இந்த வார்த்தையை சொல்ல தகுதியே உனக்கு இல்லை. நான் அது தகுதி இல்லையா? ஏய் நம்ம கல்யாணம் ஆச்சடி. உன் கையில் ரிங்கு வேற நான் போட்டிருக்கேன். இதோ இங்கே பாரு அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை தூக்கி காட்டுறான். ஸோ உங்களுக்கு அந்த ரிங்கை பார்த்தோன்னே அவ்வளோ கோவம் வருது. ஸோ நைட் ஜங்கு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரிங்கை அப்படியே கலட்டி மூஞ்சிலே விசிறி அடிக்கிறீங்க. ஏய் நடி பண்ண, நான் போட்ட ரிங் ஏய் ஏடி கலட்டினேன் அப்படின்ட்டு ஜங்கு கோவமாக உங்களை வந்து உங்கள் நெக்கை அப்படியே டைட்டாக பிடிக்கிறான். ஜங்கு அன்னைக்கு ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா நான் போட்ட ரிங்க நீ கலட்டி தூக்கி எறிவேன்? ஆமாம், எனக்கு வலிக்குது, கையடி ஜங்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இன்னும் டைட்டாக பிடிக்கிறான். ஏய் ஏய் எப்படிடி உன் புருஷன்டி? இது சொல்லாத ஜங்கு. அதான் அவன்கிட்ட நீ விட்டு கொடுத்துட்டல. ஏய் அவன் என் ஃப்ரெண்டு கேட்டான், கொடுத்தேன். பெண்ணா தப்பாலாம் தோணலை. ஜங்கு அப்போ எந்த ஃப்ரெண்ட் கேட்டாலும் என்னை தூக்கி கொடுத்துடுவியா? உன்னை லவ் தாண்டா பண்ணேன். என்னடா பண்ணேன்? உனக்கு எதுவுமே பண்ணலையே. ஏய் அவன் கூட மட்டும் இறி. ஜங்குக்கு இந்த மாதிரி சி அசிங்கமாகவே இல்லையா? இல்லடி அசிங்கமாக இல்லை. அவன் என் ஃப்ரெண்டு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நானும் லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது? அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான், அதான் உன் கூட இருக்கலான்னு சொன்னான். அதான் கொடுத்தேன். தப்பாலாம் தோணல. ஜங்கு அப்படி எனக்கு கொண்டு ஜங்கு இன்னும் டைட்டாக பிடி அப்படின்ட்டு அவன் ஹேண்டு நீங்கள் இன்னும் டைட்டாக அவங்க நெக்கில் வச்சு அழுத்துறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரியாக அப்படியே கை எடுத்துடுறான். எடுத்துட்டு அப்படியே உங்களை பார்க்குற. ஏய் பேசாமல் தின்னு சரியா? ஒன்றும் கொண்டா எனக்கு எப்படி? அதெல்லாம் செட் ஆகாது. செம சாப்பிடு அப்படின்ட்டு அவன் ஃபுட்டை அப்படியே வச்சுட்டு போயிடுறான்.
போயிட்டு டோர் கிட்ட போனவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, "ஏய் ட்ரெஸ்ஸு போடுடி." அப்படியே உட்காந்துட்டு இருக்க போறியா டவலோடையே? வரா ஏதாச்சும் பண்ணிருவேன். டேங் வேற இப்போ மேலே வருவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தே ஒரு மாதிரி இருக்கு. அப்படின்ட்டு ஜாங்க் ஒரு மாதிரி பேசிட்டு கிட்ட வந்து உங்கள் சீக்ஸை நல்லா கிட்ட இழுத்து அப்படியே எங்கள் லிப்ஸை இழுத்து நல்லா கிஸ் பண்ணிட்டு போயிடுறான். நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்றீங்க. பார்ப்பேன்டி, நைட்டுக்கு வருவேன். எப்படி தள்ளி விட்றேன்னு பார்க்குறேன். ஆல்ரெடி நிறைய டைம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு டைமும் உன்னை பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்குடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு ஜங்குக் போயிடுறான். பட் உங்களுக்கு சாப்பிடவே தோணல. அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஹேர்லாம் அப்படியே வெட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அந்த ரூமில் நீங்கள் மட்டும்தான். ஒரு பெட்டு மட்டும் அப்படியே அந்த ரூமில் இருக்குது. அண்ட் வந்து அங்கே சின்ன கபர்டும் ஒரு சோஃபாவும் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள் அப்பான்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. நீ ரெக்ரெட் பண்ணுவ வையன் அப்படின்னு சொன்னது தான். ஸோ நம்பி ஏமாந்துட்டோமோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ மறுபடியும் டோர் வந்து ஓப்பனாக சவுண்ட் கேட்குது. இப்போ நீங்கள் யாருன்னே பார்க்கல. அப்படியே தான் ஜங்குக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. பட் டேங் வந்து, "ஏய் வயன், என்னடி இன்னும் சாப்பிடாம இருக்க? ட்ரெஸ் கூட போடல. இந்தா உனக்கு ட்ரெஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். போய் போட்டு வா. போய் போட்டு வந்து சாப்பிடு." அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் கொடுக்குறான். ஸோ அப்படியே உங்களை பார்க்குறான். "ஏய் என்ன அழுதியா என்ன?" அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் ஐஸில் வர டியர்ஸில் அப்படியே வைப் பண்ணி விட்றான். நீங்கள் பிடிச்ச ஹேண்ட் பிடிச்சி தள்ளி விட்றீங்க. "ஏய் இப்படியெல்லாம் பண்ணாத. ஜங்குக் மாதிரியெல்லாம் இல்லை. எனக்கு கோவம் வருந்தான். ஆனால் தெரியலடி. போய் ட்ரெஸ்ஸை போட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்றான். ஸோ நீங்கள் ட்ரெஸ்லாம் போட்டு வரீங்க. ஸோ தேங் வந்து அப்படியே ஃபுட் எடுக்கிறான். ஆறி போச்சு. "ஏய் இன்னுமா நீ சாப்பிடாம இருக்க? இரு நான் வர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு வேறு ஃபுட் எடுத்து வந்து உங்கள் அப்படியே ஃபீட் பண்ணலான்னு வர்றான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க தேங் ஐஸில் அவ்வளோ லவ் தெரியுது. ஆனால் அவன் பேசுகிறது பிஹேவிங்கில் தான் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் தயங்கே அப்படியே பிளிங்க் பண்ணாமல் பார்க்குறீங்க. "என்னாடி பிளிங்க் பண்ணாமல் பார்க்குற?" "இல்லை அது வந்து." "ஏய் முதல்ல சாப்பிடு. எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேளு." அப்படின்ட்டு உங்கள் ஃபுட்லாம் ஒவ்வொன்றா அப்படியே ஃபீட் பண்ணுறான். ரொம்ப கேரிங்காக. ஸோ நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வாட்டர் எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்கள் அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ எதுவுமே பேசல. அப்படியே அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ தேங் வந்து முன்னாடி சோஃபா இருக்கும். அதில் உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே எழும்பி அப்படியே இந்த பால்கனி கிட்ட தான் போகிறீங்க. ஸோ அப்படியே பார்த்து வெளில வர இதெல்லாம் இந்த கார்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவன் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தேங் அப்படியே உங்கள் பின்னாடி வந்து அப்படியே பேக்கப் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி நெளியிறீங்க. "ஏய் நெளியாதடி. அதான் பேக்கப் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல. ஃபீல் பண்ணுறி." "இல்லை இது." "ஏய் தப்பாக தோணுதா?" "கண்டிப்பாக கிடையாது. அதெல்லாம் தப்பில்லடி. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் தோணவே கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஸோ நீ என்னை லவ் பண்ணுவோக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது உன்னோட இஷ்டம். நீ யாரை வேணாலும் லவ் பண்ணிக்கோ. ஆனால் நான் கடைசி வரைக்கும் உன் கூட தாண்டி இருப்பேன்." அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் திரும்பி அப்படியே தேங்க பார்க்குறீங்க. அவன் வாய்ஸில் அவ்வளோ லவ் தெரியுது. பட் ஜங்குக் மேரேஜுக்கு முன்னாடி உங்களை வந்து அவ்வளோ லவ் பண்ணியிருப்பான். ஸோ வயசுலேயே அதை பார்த்துருப்பீங்க. அண்டு வந்து ரொம்ப கேரிங்காக இருந்திருப்பான். பட் அதே கேரிங் மேரேஜுக்கு அப்புறம் தேங் உங்ககிட்ட காட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கன்ஃபியூஸ்டா. ஆனால் நீ ஜங்குக்கை லவ் பண்ண, அவனும் உன்னை லவ் பண்ணாண்டி. ஆனால் உன்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நாங்கள் 2 பேருமே உன்னை லவ் பண்ணோம். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுக்கும் தெரியும் உன்னை ஃபாலோ பண்ணுறேன்ட்டு. ஸோ கண்டுக்கல. நீங்களே புரிஞ்சுக்கோ. அவன் எவ்வளோ பெரிய மாஃபியா, நானும் ஒரு மாஃபியா. இவ்வளோ பெருசு. 2 பேருமே பார்ட்னர்ஸ் தான். ஆனால் வெளியில் தான் 2 பேருமே எனிமீஸ் மாதிரி இருந்துப்போம். ஆனால் உள்ளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் நான் தான் அவன்கிட்ட உன்னை முன்னாடியே சொல்லியிருந்தேன் எனக்கு உன்னை பிடிக்கும்ன்ட்டு. ஆனால் அவன் உன் கூட கமிட் ஆகிட்டான். என்னால் எதுவும் பண்ண முடியலடி. உன்னை மறக்கலாம் தான் ட்ரை பண்ணேன். அப்படியோ போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஏன் நம்மளும் போய் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதா
அப்படின்ட்டு. எப்படி எப்படி உன்னால் சொல்ல முடியுது? தப்பா தோணுன்ட்டு. நான் லவ் பண்ணது ஜங்குக்கை தான், உனக்கு கிடையாது. ஆனால் இந்த டைமில் எனக்கு எப்படி தோணும், நான் ஜங்குக்கிட்ட ஏமாத்துட்டேன்ட்டு. ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்ன. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், எவனாச்சும் நான் லவ் பண்ண பொண்ணை இன்னொருத்தங்கிட்ட விட்டு கொடுப்பானா? அதான் அது மட்டும்தான் எனக்கு ஜங்குக்கு மேலே கோவம், வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நான் அவனை வெறுத்துருவேன். ஏய், என்னடி சொல்கிற? ஆமாம், அவன் வெறுக்கத்தான் போகிறேன். அவனுக்கு தேவையே இல்லை. அவன் எனக்கு பண்ணது பெரிய துரோகம். அவனை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா உன்கிட்ட எனக்கு கொடுத்துட்டான்ல. ஏய், அப்படிலாம் பேசாத. அவனும் உன்னை லவ் பண்ணுறான்டி, நானும் பண்ணுறேன். எப்படி ஒரு பொண்ணு 2 பேர் கூட? ஏய், அப்படிலாம் நினைக்காத. இந்த சொசைட்டியை பார்த்தா நம்ம வாழ முடியாது. ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவும் இல்லையா தயாங்? இல்லைடி, அசிங்கமாகலாம் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் தானே பண்ணுறேன் உன்னை விட்டு. அப்படியெல்லாம் பேசல தயாங். ஆனால் கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? உன் கூட ஏதோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு தான் இருந்தேன். நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. நீயும் ஏய், இதெல்லாம் பேசாத. ஏதோ கஷ்டப்படுறியே அப்படின்னு நார்மலாக பேசலான்ட்டு வந்தேன். என்னடி ஓவராக பேசுகிற? இங்கே பாரு, நான் லவ் பண்ணேன் தான், இல்லைலாம் சொல்ல. ஜங்குக்கு லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் விட்டு போகலான்னு பார்த்தேன். நான் என்ன பண்ணுறது, முடியலையே. ஸோ அதுக்கப்புறம் என்னாலே மூவ் ஆன் பண்ண முடியல. அவனும் எதுவும் சொல்லலை. அப்படியே 2 பேருமே 1 இயராக பேசாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் அவன் அதான் வந்து சொன்னான், என்னால் பார்க்க முடியலடா, நீயும் அவ கூட இரு, அவளை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம்ட்டான். அதுக்கப்புறம்தான் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணேன். என்னது, ஜங்குக் சொல்லித்தான் நீ என் பின்னாடி ஃபாலோ பண்ணியா? ஆமாம் பேபி, ஆமாம். நீ ரொம்பலாம் ஓவராக திங்க் பண்ணாத. உனக்கு டபுள் ஹாப்பினஸ் டி. இங்கே பாரு, 2 பேரும் லவ் பண்ணுறோம், லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவியா? என்ன இது சும்மா அழுதுட்டே? பாரு, இப்படி அழுது கண்ணீர் வடிச்சிட்டுல இருந்தேன்னா எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எனக்கு போல்டாக இருந்த பொண்ணுங்க தான் பிடிக்கும். இப்படி அழுகாதடி, சரியா? நமக்கு இன்றைக்கி மேரேஜ், புரிஞ்சிட்டா? ஓகேவா? அப்படின்ட்டு டேங்க் பாட்டுக்கு பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். பட் உங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல. இன்றைக்கி வந்து உங்களுக்கும் டேங்க்கும் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி அந்த இடத்துலையே அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ சடனாக வந்து டோர் ஓப்பனாக சவுண்ட் கேட்குது. ஸோ பார்க்குறீங்க, பார்த்தா மெய்ட்ஸ் தான். என்ன, இங்கே பாருங்கள் மேம், உங்களுக்கும் டேங்க் சாருக்கும் இன்றைக்கி மேரேஜ். என்னது? ஆமாம், சார் சொல்லியிருப்பார்ல. சொன்னார். ஸோ நீங்கள் ரெடி ஆகிக்குங்க. என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம்? புரிஞ்சு தான் பண்ணுறாங்களா? என்னால் முடியாதுன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது மேம், நீங்களே பேசிக்கோங்க. அண்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸோ அவங்க ரெடி பண்ணிடுறதுக்கு எல்லாருமே வருவாங்க. இப்போது நாங்கள் கீழே போகிறோம் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. பட் அவங்களுக்கு மாதிரி அழுகையாக வருது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க காட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் தான் இப்போ வர்றான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக. ஏய் நாடி, மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொன்னியா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது, தாங்க மேரேஜ் பண்ணிக்கோடி. ஜங்குக், உனக்கு அசிங்கமாக இல்லையா? இது வார்த்தை பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமாகவே இல்லையா? அப்படின்ட்டு சப்புன்னு நான் அரைஞ்சிடுறீங்க. உனக்கு அப்படி கோவம் வருது. ஸோ உங்கள் அடிக்காத கையை ஊங்குறான். பட் ஜங்குக் ஹேண்டை பிடிச்சிட்டு, டேய் என்னடா பண்ணுற, இப்போ எதுக்கு அவளை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? எப்பா ஜங்குக், அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத, அதுவும் ஏன் முன்னாடி. நீ ஏப்படா வந்த? எப்போவே வந்துட்டேன். ஏய் நீ கிளம்பு, அவள் ரெடி ஆகிட்டு வருவா. டேய் முதல்ல கிளம்புடா அப்படின்ட்டு தேங்க்ஸ் வந்ததுக்கப்புறம் ஜங்குக் போயிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே தேங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுகுறீங்க. அப்படியே தேங்க ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு பேபிம்மா, சொல்லல ரெடி ஆகிட்டு வந்துரு. ஸோ எல்லா மாஃபியாஸும் வருவாங்க. ஸோ அஃபீஷியலாக உனக்கும் எனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ், 3 பேரும் தான் இருப்போம். ஸோ அது ஏதோ ஒரு மாதிரி நடந்துச்சு.
ஸோ அப்படியே வந்துரு ஓகேவா அப்படின்ட்டு தான் அப்படியே அந்த இடத்துல கிளம்பி போயிடுறான். பட் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஸோ உங்கள் டேஸ்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகுறீங்க. ஸோ ரெடி ஆகிட்டு அந்த ஈவினிங் ஆகிட்டு நீங்கள் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே ஏன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வர்றீங்க. கீழே வந்து பார்த்தா தயாங்கும் ஜங்குக்கும் அப்படியே கோட் போட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஸோ வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கவே பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும் பெரிய ஹாலில். ஸோ சென்டரில் அப்படியே நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே தான் நடந்து போயிட்டே இருக்கீங்க தனியாக. இந்த 2 சைடு மாஃபியாஸ் தான் ஃபுல்லாக பாய்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஒரு மாதிரி கஷ்டமாக வேற இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. ஸோ அப்படியே மேரேஜும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்ககிட்ட ஃபாதர் கேட்குறாரு. ஸோ ப்ரொசீஜர்ஸ்லாம் எல்லாமே நடக்குது. ஸோ 2 பேருமே ஒரு ரிங் எடுத்து அப்படியே போட்டு வர்றாங்க. பட் அந்த ஒரு ரிங்கில் 2 கல் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜங்குக், ஏய் 2 கல் தான் உனக்கு 2 புருஷன் அர்த்தம் புரியுதா அப்படின்றான். ஒரு மாதிரி கோவமாக ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் எதுவும் பேசிக்கல. ஸோ தான், ஹேய் என்னடி நாங்கள் ரிங்கை போட்டுட்டோம், அப்போ நீ போட வேணாமா அப்படின்ட்டு அந்த ரிங் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்களும் வேண்டாம் வெறுப்பா அந்த ரிங் எடுத்து அப்படியே 2 பேருக்குமே போட்டு விட்றீங்க. ஸோ இந்த சைட் தேங் வந்து திரும்பிட்டு அவங்க லிப்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். அதே மாதிரி தான் ஜங்குக் கிட்ட அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். ஸோ அவங்களாம் எல்லாருமே அப்படியே எழுப்பி கிளாப் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு என்னடா மேரேஜ் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் சைன் பண்ணிடுறீங்க. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அங்கங்கே காசிப்லாம் பேசுகிறாங்க. டேய் பாத்ரா இந்த பொண்ணுக்கு அதுவும் ஜங்குக்கும் தேங்கும் எப்படி இருக்கா பார்த்தியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பட் இதெல்லாம் உங்கள் காதில் கேட்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்படியே தான் நீங்கள் போய் நிற்கிறீங்க. ஸோ டேங்க் பார்த்துட்டு, ஏய் நீ வா மேலே வா போகலாம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கு அந்த பார்ட்டி ஹாலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக் ட்ரிங்க்ஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்படியே ஜங்கை பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறீங்க. ஸோ அப்படியே ஹாலில் வந்து நல்லா பாட்டேலாம் போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ரூமில் தான் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் ஹீல்ஸ்லாம் கழுத்து தூக்கி வீசுறீங்க. அப்போ டைமில் பார்த்துட்டு, ஏய் என்னாடி இப்போ எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க, என்ன பேசினாலும் நீங்கள் ஏதாச்சும் பேசுவீங்க, எதுக்கு வம்பு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் எதுவும் பேச மாட்டேன். என்ன பேச மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. ஸோ அஃபிஷியலாக மாஃபியாஸுக்குள்ளே உனக்கும் எனக்கும் ஜங்குக் 3 பேருமே மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேலஸில் நம்ம இனி இருக்க போகிறதில்ல. ஏன்? ஆமாம். ஸோ வேறையா நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ எங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நீ இருக்க போகிற, நீ தான் எங்களோட குயினே அப்படின்ட்டு தேங்க் அப்படி ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அவனோட ஸ்மைல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ லைட்டாக உங்களுக்கு வந்து ஸ்மைல் வருது. இப்போ தான் உங்களை பார்த்துட்டு, ஏய் நாடி இவ்வளோ அழகாக சிரிக்கிற, என்னை விட அழகாக சிரிக்கிற, பிடிச்சிருக்கு, இதுவும் பிடிச்சிருக்கு, இதாண்டி பின்னாடியே சுற்றினேன், ஆனால் நீ தான் கண்டுக்கல. எனக்கு தெரியும் நீ என்கிட்ட தான் வருவேன்ட்டு. ஆனால் உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு தோணுது. பட் இப்போ கேட்க மாட்டேன், சூன் கேட்குறேன். என்ன கேட்க போகிறீங்க? இல்லை அது வந்து இப்போ கேட்கலாமா இல்லையான்னு தெரியல. பட் நான் நாளைக்கு கேட்கவா? ஏன்? அது இப்போ கேட்டால் தான் என்ன? அது வந்து ஏய் அதெல்லாம் இல்லடி, எனக்கு பேபிஸ்னால் பிடிக்கும். ஸோ உன்னால் முடிஞ்சால் ஒரு 5 பேபிஸ் பெற்று கொடுக்குறியா அப்படின்ட்டு கேட்குறான். உங்களுக்கு ஐஸ்லாம் வந்து வாய்டாயிட்டு அப்படியே தேங்க பார்க்குறீங்க. என்னது 5 பேபிஸா? நான் என்ன தோணுது, என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்கும்டி, அதான் கேட்குறேன். ஆனால் ஜங்குக், ஓ இப்போ உனக்கு ஜங்குக் தானே கேட்குது. சரி என்ன பண்ணுறது, அவன் தான் உன் புருஷன். ஸோ அவன்கிட்ட அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்ஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். ப்ளீஸ் எனக்கு டைம் கொடுங்க. டைமா? என்னடி டைமு? இங்கே பாரு, பேபிஸ் பெற்றுக்கிறதுக்கு டைம்லாம் இல்லை. எனக்கு தெரியும் நீ எப்படியும் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன், அதுவும் ஏன் குழந்த தான். உங்கள் குழந்தையா? ஆமாம். நைட்டு நான் உன் கூட இருக்கும்போது ப்ரொடக்ஷன் எதுவும் யூஸ் பண்ணல. பட் ஜங்குக்கு இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணான்.
ஸோ எப்படியும் உனக்கு எனக்கும் தான் பேபி அப்படின்ட்டு டேங் சொல்கிறான். உன் ஐஸ்லாம் அப்படியே வைட் ஆகுது. ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.